டிஎன்டிவி தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பிரபலமான ஒரு பெயர் நிராஜ் டேவிட். தம்மை சர்வதேச ஊடகவியலாளர் என்றும் உலகில் நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் நகர்வுகளும் தமது கைப்பிடிக்குள் இருப்பதைப் போல தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களோடு வசனங்களாக பின்னணியில் இசையோடு இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் மிகவும் கைதேர்ந்தவர் இந்த நிராஜ் டேவிட் அவர்கள். இலங்கை வடகிழக்கில் நடைபெற்ற போர் குறித்தும் அதனூடான பல்வேறு தகவல்களையும் நேர்காணல்களையெல்லாம் திறம்பட சிறப்பாகவே செய்து வந்த திரு நிராஜ் டேவிட் சமீப ஆண்டு காலமாக திடீரென்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக சாமரம் வீச தொடங்கியிருந்தார். அப்பொழுதே தமிழ் ஊடகம் அதனை சுட்டிக்காட்டி காணொளி வெளியிட்டிருந்தது. அதன் பிறகு நம்மை தொடர்பு கொண்ட அவரது ஆதரவாளர்கள் சிலர், நீங்கள் ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? நிராஜ் டேவிட் அவர்கள் மட்டுமல்லாது இன்னும் பல புலம்பெயர் ஆளுமைகள் எல்லாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் இரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர்களை கொண்டு தமிழர்களுக்கு தனிநாடு எடுப்பதற்கான, தமிழ் தேசியம் எடுப்பதற்கான இரகசியமான பணிகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று ஒரு பேய்கதையை கூறினார்கள். இத்தனோடு சின்ன நாட்டுக்குள்ள 20-30 லட்சம் பேர் மட்டும் தமிழர்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள தமிழர்களுக்குள்ளேயே எத்தனை புல்லுருவிகள் இருக்கிறார்கள், எத்தனை பிரிவினைவாதிகள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் துரோகிகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு சிறு சமூகத்திற்குள் இத்தனை துரோகங்களா, இத்தனை பிரிவினையா, இத்தனை கொடூரமான ஒரு வஞ்சகங்களா என்று பார்க்கும் பொழுது சொற்களே இல்லாத அளவுக்கு நாம் திணற வேண்டியிருக்கிறது. 5 பேர் உள்ள இடத்தில் 500 பேர் அரசியல் செய்தால் எப்படி இருக்கும்? அதுதான் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை, ஒரு 20-30 லட்சம் பேர் ஒரு அந்த மண்ணின் மைந்தர்களை, அவர்களை பிரித்தாண்டு அவர்களை சிதைய வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உணர்வை மழுங்கடித்து மீண்டும் திரைப்படத்தை நோக்கி, திரைப்பட கதாநாயகனை நோக்கி, திரைக்கவர்ச்சியை நோக்கி திருப்பி விடக்கூடிய ஒரு செயலை பத்திரிகை ஊடகங்கள் என்கிற பெயரில் நிராஜ் டேவிட் போன்ற ஊடகவியலாளர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு அவலமான ஒரு செயல். தமிழ் சமூகம் வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு செயலை நிராஜ் டேவிட் செய்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக நடிகர் விஜய் புலம்பெயர் தமிழர்களுக்கும் அங்கே தாய்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய தமிழர்களுக்கும் என்ன சாதித்திருக்கிறார் என்பதை நிராஜ் டேவிட் இப்படி ஏற்ற இறக்கங்களோடு குரலை அப்படியே திகில் கதை சொல்வதைப் போல, பேய்கதை சொல்வதைப் போல ஒரு நாளாவது பட்டியலிட்டிருக்கிறாரா? புலம்பெயர் இலங்கை வடகிழக்கு தமிழர்களுக்கு அவர்கள் நலனுக்காக இங்கே உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்காக நிதி திரட்டும் போது ஒரு நடிகர், அதே போல ஒரு இயக்குனர், அவருடைய வேலைக்காரர்கள் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டபோது முன்னணி நடிகராக இருந்த, கதாநாயகனாக இருந்த இதே விஜய் வெறும் 500 ரூபாய் பணத்தை போட்டார். நினைவிருக்கும் அனைவருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த தொடக்கத்திலிருந்து இன்று வரையிலும், இப்பொழுது பதவியேற்று 15 நாட்கள் ஆன வகையிலும் நடிகர் விஜய் புலம்பெயர் தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய தமிழர்களுக்கும் இலங்கை வடகிழக்கு மற்றும் மலையக தமிழர்களுக்கும் செய்த நன்மைகள் ஒரு 5ஐ மட்டும் நிராஜ் டேவிட் அவர்கள் பட்டியலிட்டு விட்டால் நாம் உண்மையில் வியப்பு அடையலாம். ஆனால் நிராஜ் டேவிட்டால் அப்படி செய்ய முடியாது. இத்தனை ஆண்டு காலம் அவர் அங்கே நடந்த போர் குறித்தும் ஆயுதங்கள் குறித்தும் பல்வேறு முன்னாள் போராளிகளிடம் நேர்காணல்கள் எல்லாம் செய்து திகில் கதைகளை சொல்லி வந்த வரையிலும் பரவாயில்லப்பா, நிராஜ் டேவிட் ஏதோ அந்த நடந்த அவலங்களை எல்லாம், கதைகளை எல்லாம் இவர் சொல்கிறாரே என்று எண்ணினோம். ஆனால் திடீரென்று இஸ்ரேலுக்கு பயணம் செய்துவிட்டு வந்ததற்கு பிறகு நிராஜ் டேவிட்டுடைய ஒட்டுமொத்தமான பார்வை, அவருடைய கதை அளத்தல்கள், அவருடைய நேரேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த பேய்கதைகள் எல்லாம் அப்படியே திசை மாறி முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஜால்ரா தட்டக்கூடிய அந்த பணியாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். நடிகர் விஜயினுடைய பின்னணியிலும் நாம் ஏற்கனவே கூறியபடி இந்த விஜயினுடைய அரசியலுக்கு உறுதுணையாகவும் பின்னணியாகவும் இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளை முற்றாக ஒழித்து கூடவே தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அப்படியே சிராய்த்து விட்டு
இங்கே விஜயை காலூன்ற வைக்க வேண்டும், விஜய் மூலமாக காங்கிரஸ் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தின் பின்னணியாக இருக்கிறது. இதுதான் ஒரு வேலை திட்டமாக இந்த விஜயினுடைய அரசியல் பாவிப்பு, குறிப்பாக அரசியல் தலைமை அவர் இங்கே ஏற்று இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பின்னணியில் இருந்தது இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி நம்பர் 1. இதற்கு பின்னணியில் உறுதுணையாக இருந்தது இலங்கை அரசாங்கமும், இலங்கை அரசாங்கத்தின் உளவுத்துறையும், குறிப்பாக நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு நாடகமும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடும் விஜயோடும் இணைந்து செயல்படுவதற்காக திருமாவளவன் என்கிற அந்த தொடர்பு மூலமாக அவர்கள் ஒரு சக்தியாக செயல்படுகிறார்கள். சக்தி நம்பர் 2. இந்த 3க்கு மிக முக்கியமாக செயல்படுவது தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட பெயர் கொண்ட திமுக அதிமுக கட்சிகளை இதுவரையில் வீழ்த்த முடியாமல், இங்கே காலூன்ற முடியாமல் ஒரு ஏக்கமாக இருந்த மற்றும் ஒரு கட்சி பாஜக கட்சி, அதுவும் இந்திய தேசிய கட்சி. அந்த கட்சிக்கும் இங்கே அதிமுகவை உடைத்து அதன் மூலமாக இங்கே காலூன்ற முயற்சி செய்து வருகிறார்கள். திமுகவையும் தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு விட்டார்கள். திமுக செய்த பிழைகள், குற்றங்கள், அவர்கள் செய்த அந்த ஊழல் முறைகேடுகளை எல்லாம், அந்த வழக்குகளை எல்லாம் தங்கள் கைவசம் வைத்துக்கொண்டு அவர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளையும் தங்கள் வசம் இழுத்துக்கொண்டு அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதே போல் அவர்கள் மூலமாகவும் இங்கே அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டு அந்த கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக நீண்ட நெடுங்காலம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஈடாக காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து இதே பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுவிட்டது. எப்படி என்றால், விஜய் என்கிற ஒரு முன்னணி நடிகரை வைத்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள் காலூன்றுவதற்காக, இந்திய தேசிய கட்சிகள் காலூன்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி தன் பங்களிப்பாக விஜய்க்கு பின்னணியிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைப்பிற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஆக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும், திராவிட பெயர் கொண்ட திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை அழிக்க வேண்டும், புதிதாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை முற்றாக அழித்துவிட வேண்டும். இதுதான் அவருடைய வேலை திட்டம். ஆக தமிழ்நாட்டிற்குள் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் காலூன்றுவதற்கும் ஊடுருவுவதற்கும் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அரசியல் இது மேலோட்டமானது. இதற்கு பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எந்த கட்சி என்று புலம்பெயர் தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய 10 ஆண்டு காலத்தில் மன்மோகன் சிங் மற்றும் சோனியா காந்தி ஆகியோருடைய வரவுக்கு பிறகு நிழல் பிரதமராக இருந்த சோனியா காந்தி பொம்மை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை வைத்து அவர்கள் ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்ததும், தொடர்ந்து அங்கே ஒரு இன அழிப்பு, இனப்படுகொலை நடந்ததற்கும் மிக முக்கியமான பங்குதாரர்களாக, நேரடி கண்காணிகளாக இருந்து செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி இலங்கை அரசாங்கத்தோடு மட்டுமல்லாமல், காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் 91ஆம் ஆண்டு ஒரு பன்னாட்டு சர்வதேச சதித்திட்டம் மூலமாக படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு 92ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலுக்கான விசா நுழைவு அனுமதி முதலாக கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கான தூதரகம், துணை தூதரகம் முதலாக இந்தியாவில் தொடங்கப்படுகிறது. அது சுப்பிரமணியன் சுவாமி வீட்டில் மும்பையில் தொடங்கப்படுகிறது. சுப்பிரமணியன் சுவாமி வீட்டிலிருந்து தான் இஸ்ரேலுக்கான முதல் விசா நுழைவு அனுமதி 1992ஆம் ஆண்டில் கொடுக்கப்படுகிறது. அதாவது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு. ஆக 1992க்கு முன்பாக இந்தியாவிலிருந்து ஒருவரும் இஸ்ரேலுக்கு செல்ல முடியாது, இஸ்ரேலிலிருந்து ஒருவரும் இந்தியாவுக்கு வர முடியாது என்கிற நிலை இருந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை 91ஆம் ஆண்டு நடக்கிறது. 92ஆம் ஆண்டிலிருந்து இந்த விசா அனுமதி கொடுக்கப்படுகிறது. அந்த முதல் விசா சுப்பிரமணியன் சுவாமி வீட்டில் மும்பையிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய கொடி சுப்பிரமணியன் சுவாமியினுடைய அந்த வீட்டில் மேலே பறந்தது 92ஆம் ஆண்டு. 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். இதே போல இந்திரா காந்தி 84ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்படுகிறார். அதே ஆண்டு 84ஆம் ஆண்டு இலங்கையில் இஸ்ரேலுடைய மொசாட் தமது அலுவலகத்தை அங்கே தொடங்குகிறது. அதுவும் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் ஒரு கட்டடத்தில் இஸ்ரேல் தன்னுடைய அலுவலகத்தை தொடங்குகிறது. ஆக இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அதே மாதம் இலங்கையில் காலூன்றுகிறது மொசாட். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அடுத்த ஆண்டே இந்தியாவிற்குள் காலூன்றுகிறது இஸ்ரேல்.
ஆக இதுதான் இந்த பின்னணி. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தற்பொழுது விஜயோடு கூட்டணி சேர்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தமிழர்களை, குறிப்பாக வடகிழக்கு தனி நாட்டுக்காக போராடி கொண்டிருந்த, தனி உரிமைக்காக போராடி கொண்டிருந்த அந்த தமிழ் மக்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் விஜய். அந்த கட்சியின் தயவில் தான் ஆட்சி அமைத்திருக்கிறார் விஜய். அந்த விஜயை நிராஜ் டேவிட் வானலாவ தமது காணொலியில் புகழ்கிறார், புகழ்ந்து தள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனால் பாலாபிஷேகம் செய்யாமல் இருக்கிறார் நிராஜ் டேவிட் விஜயினுடைய படத்திற்கு. ஒருவேளை நேரில் பார்த்தால் காலில் விழுந்து விடுவாரோ என்னவோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காணொலியை நிராஜ் டேவிட் வெளியிட்டிருக்கிறார். தமது சொந்த மக்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியினுடைய தயவில் அந்த கூட்டணியில் ஆட்சி அமைத்திருக்கிற விஜயை கண்டிக்க வேண்டிய புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச ஊடகவியலாளர் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற நிராஜ் டேவிட் விஜயை புகழ்கிறார் என்றால் அவர் யார் என்கிற கேள்வியை முதலில் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த இஸ்ரேல் நாடு போரை முடித்து வைத்து அங்கே தமிழர்களை கொன்று குவிக்க அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை அழிப்பதற்காக ஆயுதங்கள் கொடுத்து நேரடியாக களமிறங்கி 84 இலங்கையில் அலுவலகம் அமைத்து அந்த போராட்ட இயக்கத்தை அழித்ததோ, அப்படிப்பட்ட இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றுவிட்டு வந்ததற்கு பிறகு நிராஜ் டேவிட்னுடைய எழுத்து, பார்வை, நடை, உடை அனைத்தும் மாறியிருக்கிறது. தன்னை பன்னாட்டு ஊடகவியலாளர், சர்வதேச ஊடகவியலாளர் என்று அடிக்கடி கூறிக்கொள்ளக்கூடிய நிராஜ் டேவிட் இப்பொழுது முழுக்க முழுக்க இஸ்ரேல் போற்றி, அமெரிக்கா போற்றி, விஜய் போற்றி என்கிறார். அடுத்ததாக நிராஜ் டேவிட் சொல்லாமல் இருப்பது ஒன்றே ஒன்று, காங்கிரஸ் கட்சி போற்றி என்று நிராஜ் டேவிட் சொல்லிவிட்டால் வேலை முடிந்துவிட்டது. தன்னை விஜயினுடைய ஒரு சினிமா ரசிகனாக அவரை தூக்கி வைத்துக் கொள்ளட்டும், பாலாபிஷேகம் செய்து கொள்ளட்டும், அவருக்கு இருமுடி கட்டி விஜயனுடைய பனையூர் வீட்டுக்கு நிராஜ் டேவிட் பாத யாத்திரை போகட்டும், அது பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் புலம்பெயர் தமிழர்களை இன்று அகதிகளாக உலக நாடுகளுக்கெல்லாம் விரட்டி அடித்த அந்த நிகழ்வு, 1.5 லட்சம் பேரை கொத்துக்குண்டுகள் வைத்து கொன்று போட்ட அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வுக்கு இதற்கு காரணமாக பின்னணியில் இருந்தது இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுக்கு துணை போனது காங்கிரஸ் கட்சி, பலியாகி துணை போனது காங்கிரஸ் கட்சி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த ஒட்டுமொத்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு நேரடியாக இந்த அழிவுக்கு காரணமாக, குறிப்பாக பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் என்றாலே அவர்கள் பகைமை நாடுகள் என்றுதான் இந்திய அரசுகள் கூறியிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் முள்ளிவாய்க்காலில் மட்டும் இந்திய இராணுவம், பங்களாதேஷ் இராணுவம், பாகிஸ்தான் இராணுவம் மூன்றும் இணைந்து அங்கே இறுதி காலகட்டத்தில் தமிழர்களை கொன்று குவித்து அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை அழித்தது. அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு வைத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய்னுடைய தாவேகாவையும் விஜயும் புகழ்ந்து தள்ளுகிறார் நிராஜ் டேவிட் என்றால், இந்த நிராஜ் டேவிட் யார்? இந்த சர்வதேச பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய நிராஜ் டேவிட் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி எந்த விதமான அடிப்படையான புரிதலும் கூட இல்லை என்பதும் இந்த காணொலியில் அவர் கொடுத்த வாக்கு மூலமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜயினுடைய வெற்றிக்கு பின்னணியில் முழுக்க முழுக்க ஒரு கதாநாயகனாக இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்று ஒரு பெரிய நகைச்சுவை பேய்கதையை சொல்லியிருக்கிறார் நிராஜ் டேவிட். ஜான் ஆரோக்கியசுவாமி என்பவர், அவர் ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பணியாள் போல, அவர் சம்பளம் ஊதியம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாள் தான். அவரும் ஒரு வியூக வகுப்பாளர் தான். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான வியூக வகுப்பாளர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். அவர் மட்டும்தான் விஜயினுடைய இந்த வெற்றிக்கு காரணமா என்றால் நிச்சயமாக இல்லை. விஜயினுடைய ஒட்டுமொத்த பின்னணிக்கும் வெளியே பெயர் தெரிந்த, முகம் தெரிந்த ஒருவர் யார் என்றால் அவர் ஜான் ஆரோக்கியசாமி. அவ்வளவுதான். பெயர் தெரியாத, முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத நூற்றுக்கணக்கான பேர் பின்னாடி இருக்காங்க. அந்த நூற்றுக்கணக்கான சக்திகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு வியூக வகுப்பாளர்களாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு வியூக வகுத்து கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், அதிமுகவிற்கு உள்ளே இருந்தவர்களும் இருக்கிறார்கள், திமுகவுக்கு உள்ளே இருந்தவர்களும் இருக்கிறார்கள், அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளிலும் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்தவர்களும் இருக்கிறார்கள். வெளியே தெரிந்த முகங்கள் 3-4 முகங்களை சொல்லலாம். சொன்னால் உலகத் தமிழர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, காங்கிரஸ் கட்சியில் திருச்சி வேலுச்சாமி,
கம்யூனிஸ்ட் கட்சியில் சு வெங்கடேசன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவரும் அவருடைய தொடர்புடைய ஆட்களும் கிட்டத்தட்ட விஜயை சுற்றிலும் மிக தடிமனான வலிமையான ஒரு மிகப்பெரிய குழு. அவர் முதல் வட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழு, அவர்களுடைய மொழிகள் எல்லாம் தெலுங்கு தாய்மொழியாக. இப்படி விஜயை சுற்றி பல்வேறு வட்டங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான உள்வட்டத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் 2ஆம் வட்டம், 3ஆம் வட்டம் என்று 4-5 வட்டங்கள் அங்கே விஜயை சுற்றிலும் இருந்து இந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கும் காரணமாக இருந்தன. இது மொழி ரீதியான ஒரு பார்வை. கார்ப்பரேட்டினுடைய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய அதிபர்கள் இன்னொரு வட்டத்தில் இருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு வட்டம் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள். அவைத்தலைவர் முதலாக தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே பைபிள் வசனத்தை கூறி அந்த முதல் நாளில் அவர் தொடங்கினார். அதே போல ஜோசப் விஜய், நிராஜ் டேவிட், ஸ்டீஃபன், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், ஜான் ஆரோக்கியசாமி என்று இப்படி நீங்கள் சென்று பார்த்தாலும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஆளுமைகளாக அவரை சுற்றி இருக்கிறார்கள். ஆக இத்தனை வலிமையான பல்வேறு ஒரு வட்டங்களை சேர்ந்த இந்த வட்டங்கள் தான் இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட இந்த திராவிட முகமூடிகளை அணிந்து கொண்டு இந்த வட்டங்கள் நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாடு அரசியலில் கோலோச்சி வந்தன. அப்படி கோலோச்சி வந்த நிலையில் திராவிட முகமூடிகளை கிழித்து எறிந்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். பெரியார் ராமசாமியை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட அந்த பிம்பத்தை, அந்த பிம்ப பலூனை உடைத்தெறிந்தவர், கிழித்தெறிந்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். தமிழ்நாட்டில் இந்த திராவிட பெயர் கொண்ட திராவிட முகமூடி இயக்கங்கள் இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டு இலங்கை வடகிழக்கில் நடந்த கொத்துக்குண்டு தாக்குதல்களுக்கு கொல்லப்பட்ட தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து கொண்டு ஒரு உண்ணாவிரத நாடகம் ஆடிய திமுக, அந்த திமுகவினுடைய பின்னணியில் இருந்த இந்த திராவிட முகமூடியை கிழித்தெறிந்த பிறகு, பெரியார் ராமசாமியுடைய முகமூடியை கிழித்தெறிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்பொழுது யார் நிற்கிறார்கள் என்றால் நாம் குறிப்பிட்ட இந்த வட்டங்கள். இலங்கை அரசு மற்றும் இஸ்ரேல் மொசாட் உளவு பிரிவோடு நெருக்கம் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு லாபி, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் லாபி, இத்தனை பேர் இணைந்துதான் விஜய்க்கு பின்னணியிலிருந்து இந்த ஒரு சற்றும் யாரும் எதிர்பாராத, இன்னமும் முழுமையாக நம்ப முடியாத ஒரு வெற்றியை தேர்தல் வெற்றியை விஜய்க்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதில் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் கதாநாயகன் என்பது போலவும், விஜய் என்னவோ திடீரென்று வானத்திலிருந்து குதித்த தேவதூதர் போலவும் நிராஜ் டேவிட் அவர்கள் பேய்க்கதை கூறியிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் நிராஜ் டேவிட் ஏன் விஜய் குறித்து வாய் திறக்கவில்லை? புலனாய்வு புலிதானே இந்த நிராஜ் டேவிட். விஜய் இப்படியெல்லாம் வரப்போகிறார் என்று என்றாவது ஒரு காணொலி போட்டிருக்காராவது? விஜய் ஈழத்தமிழர்களுக்கு செய்ததை பற்றியே நிராஜ் டேவிட்டால் சொல்ல முடியுமா? தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் விமர்சனம் செய்ய வேண்டிய நிராஜ் டேவிட் விஜயை புகழ்ந்து கொண்டு, விஜய்க்கு பின்னால் அவருடைய அலுவலகத்தில் ஒரு பணியாளராக மாத ஊதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை புகழ்ந்து ஒரு காணொலியை வெளியிடுகிறார். அதோடு நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து தாக்குகிறார் நிராஜ் டேவிட். காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சீமானா இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்தார். அங்கே நந்திக்கடலில் இறுதியாக எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை, அந்த ஓலம் அடங்கிவிட்டதா என்று சென்னை மெரினா கடற்கரையில் காது வைத்து படுத்து, அந்த 2 ஏர் கூலர்களை காது வைத்து படுத்துக்கொண்டு அந்த மரண ஓலம் நின்று விட்டதா என்று கடற்கரையில் காது வைத்து படுத்திருந்தாரே சீமானா படுத்திருந்தார். இதுவரையிலும் அங்கே கொல்லப்பட்ட தமிழர்களுக்காகவும் அங்கே புலம்பெயர் தமிழர்களுக்காகவும் ஒரு உருப்படியான தீர்மானத்தை கூட சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறாத திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, மேதகு தலைவர் தன்னுடைய திருமணத்தில் சாதி அடிப்படையில் 19 பேரை சுட்டு கொலை செய்தார் என்று சொன்ன திருமாவளவனை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி CPM கட்சியை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, நாம் தமிழர் கட்சி சீமானையும், நாம் தமிழர் கட்சி சீமான் அணில் என்று கூறிவிட்ட காரணத்தினால்தான் விஜய்க்கு பெரிய ஒரு ஆதரவு ஏற்பட்டு, நாம் தமிழர் கட்சி சீமானால் தான் விஜய் எதுவோ வெற்றி அடைந்ததைப் போலவும்
நிராஜ் டேவிட் பேய்க்கதை அளந்து கொண்டிருப்பதை பார்த்து வெட்கி தலைகுனிய வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, பத்திரிகை ஊடகவியலாளன் என்கிற அடிப்படையிலும், இந்த தமிழ் இனத்தில் பிறந்துவிட்டவன் என்கிற அடிப்படையிலும், இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு வேதனை இருக்கிறது என்கிற அடிப்படையிலும் நிராஜ் டேவிட் அவர்களுடைய இந்த அவலமான மட்ட ரகமான இந்த செயல்பாடுகள், குறிப்பாக இந்த காணொலியை கடுமையாக நாம் கண்டிக்கிறோம். புலம்பெயர் தமிழர்கள் நிராஜ் டேவிட் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.